கார்த்திகேயன் வெல்கம் வெல்கம் வாங்க வெல்கம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன் ஃபோக்கஸ் ஹாய் டியர் மான்ஸ்டர் வெல்கம். ஏசென்ட் வாங்க. ஸ்கார்பியோ ஹாய். விஜயகுமார் வெல்கம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் லைவ் இருக்குது, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிடி வாங்க. ஜிடி வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க சார், வெல்கம் வெல்கம். செல்வம் சென்னை வெல்கம் வாங்க. சங்கர் வாங்க, எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூருக்கு வந்திருக்கியா தங்கம்? வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், எங்கேயோ ஃபேமிலியாக வரும்போது. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மணிக்கா வாங்க. நான் ஸ்ரீலங்காவில் இருந்து உங்கள் இடுப்பை ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா? வாங்க வாங்க வெல்கம். நான் கமெண்ட்ஸை டைப் பண்ணி வச்சு இருந்தேன் சிஸ்டர், நீங்கள் தஞ்சாவூரா? இல்லைம்மா, வந்ததில்லம்மா. அங்கெல்லாம் என்ன புது புது ஊரை போட்டுட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறீங்க. யார் மிஸ்டர் நீ? ஹாய்டா பட்டு. ஏய் வா குரு வாங்க. மேடம், உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெயிட்டிங் ஃபார் 24th. ஓகே ஸ்கார்பியோ. ஐயோ, நான் என் செல்லத்தோட கண்ணை பார்த்தாலே எனக்கு அப்படியா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும். வணக்கம், நமஸ்கார், வந்தனம் 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 வந்தனம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக்கு போடுங்க, சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம்ப்பா, டைம் ஆகுது. சிப்பி 922 கிரீன் வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும்தான். சீக்கிரம் பட்டுங்களா? வாங்க 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 பட்டுக்குட்டீஸ், வாங்க பட்டுக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. மோனி ஐயோ, என் செல்லத்துக்களை நான் ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்கேன். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. பாஸ்கரன் வாங்க. பாஸ்கரன் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லோ கிராஸ் கமெண்டா? அப்படியா, சரி, படிக்கல. சீக்கிரம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, பிளாட்டினம் லைவ் இருக்கு. சீக்கிரம் பட்டும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்கே வாங்க, நல்லா இருக்கீங்களா? எஸ்கே என்ன நீங்களா டிபியில் இருக்கிறது? அழகாக இருக்கானே பையன், கொக்கி போட்டு தூக்கணுமோ இல்லை அப்படியே மடங்கிடுவான்னு நினைக்கிறேன். அப்பா, என் கண்ணால் இப்போ ஒரு மெம்பர்ஷிப்பை பார்த்தா தான் எனக்கு தூக்கமே வருது. சுரேஷ் சண்முகா வெல்கம் டு பர்சனல் லைவ். இது பொது செல்லம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 24 நாளைக்கா விடிஞ்சிடுச்சா? 12 தாண்டிடுச்சு. நாளைக்கு மெம்பர்ஷிப் பர்சனல் ஆக்சஸ்க்கு வரலான்னு இருக்கேன். ஆமாம்மா, அதுவும் இப்போ சில்வர் ஒன்றா சின்ன சின்னதாக வர்றதுக்கு ஒரே பர்சனல். அப்பா போதுங்க அப்பா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. அப்புறம் உங்களை ரசிக்காமல் இருக்க முடியல. அப்படியா, என்னாச்சு? ரசிங்க, யார் வேணான்னா? ரசிக்கிறதுக்கெல்லாம் எந்த ஓர வஞ்சனையெல்லாம் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. உங்கள் இஷ்டம் போல் என்ன ரசிக்கலாம், பார்க்கலாம். ரொம்ப லாங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ உங்களை தேடிக்கிட்டே வந்திருக்கேன், நீங்கள் ரசிச்சுக்கலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பா, இன்றைக்கி லேசான புழுக்கம்தான். நேற்று தான் ரொம்ப புழுங்கி ஊற்றிடுச்சு. என்ன சந்தேகம் கேளுங்க ஷார்ப்பு. ஏன் எனக்கு அதை பற்றிலாம் தெரியலப்பா. நீ கேட்ட கேள்விக்கு எங்கள் லைஃபுக்கு ரொம்ப தூரம் அது. ஷார்ப்பு, நீ கேட்ட மாதிரி இந்த கமெண்ட்ஸு எங்கள் லைஃப்பில் அப்படியே ஆப்போசிட்டு. நீ கேட்குற மாதிரிலாம் எங்கள் லைஃப்பில் கிடையவே கிடையாது. ஒருவேளை அப்படி இருப்பாங்களோ என்னமோ தெரியல மற்ற பெண்கள். எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுப்பா. ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, ரெண்டும் ஓடுது. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப புழுக்கம் இல்லாமல் இருக்குது. கதவு லேசாக திறந்து வச்சுருக்கேன். அதோட கூலிங் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உள்ளே வருது. அதான் கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக வருவேன். அபி பார்த்துட்டியா?
அது சிஸ்டர் பார்த்து பக்குவமாக சொல்லுங்கள். சொல்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு. யாருக்கு என்ன சொல்லணும், எதுக்கு அவங்ககிட்டலாம் போய் பார்த்து சொல்லணும்? அப்பப்போ கதவை தட்டி கரண்ட் இருக்கா, ஃபேன் இருக்கா, மிக்ஸி இருக்கா, கிரைண்டர் இருக்கான்னு கேட்டானாக்கா, ரெண்டாவது வாட்டி கதவை திறக்காதீங்க, பெல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறான். எனக்கு தொல்லையே தாங்காதுங்க. நான்லாம் ஜன்னலில் பெட்ஷீட்டை போட்டு சுற்றி சொருகி வச்சுருப்பேன். ஒரு டைம் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன், புழுக்கமாக இருக்குது, ஏசி கிடையாது, அப்போல்லாம் ஏசி வாங்கலை, வெறும் ஃபேன் காற்று எந்த மூளைக்கு பக்கம் பெட்டு, அது கர்லான் பெட்டு, வேறு தேங்காய் நார் அடியில் இருக்கும், பயங்கர ஹீட் அந்த பெட்டு. அதில் படுத்துக்கான்னு தூங்கிட்டே இருந்தேன். யதார்த்தமாக இப்படி முழிக்கிறேன், இப்படி காலை இப்படி விசிறி திரும்புகிற ஒரு நிழல் இப்படி டக்குன்னு இப்படி கிராஸ் ஆச்சு, டக்குன்னு கிராஸ் ஆச்சு. இப்போ அப்புறம் டக்குன்னு இப்படி இப்படி துணி, என்னோடய துணி வந்து தொட வரைக்கும் தூக்கியிருக்கு, நைட்டி சாட்டி நைட் தெரியல. அதோட நான் அதுலேருந்தே ஜன்னலை சாத்தினா கூட இப்போ இப்படி தான் என்ன அப்படி தெரியும். ஜன்னல் சாத்தினாலும் பெட்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து மேலே மொத்தமாக சுருட்டி விட்டு உள்ளே கேப் வச்சு மூடிட்டு இப்படியெல்லாம் நான் பொழப்ப விட்டுக்கிட்டு. ஏன் சிஸ்டர், ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னா என்கிட்ட கேளுங்க, உங்கள் பாதுகாப்புக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா உங்கள் இடத்துல இப்போ நானும் அதை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் எதிர் வீட்டுக்காரன் தொல்லையாக இருக்குது. பால்கனிலே குடி வந்துட்டோம், பால்கனியை விட்டு போக மாட்டேங்கிறான் சிஸ்டர். ஐடியாவா பாப்ஸு? ஐயோ அந்த காட்சிக்கு பார்க்க முடியல. விஜய் என்ன காட்சி, ஜாயின் பண்ணுங்க வாங்க, பிளாட்டின லைவ் தான், சட்டுன்னு வாங்க. ஷார்ப்பு நல்லா சாப்பிட்ணுமா, குடி வந்துட்டோம். வச்சா குளிச்சுட்டு வருவான், நேராக பால்கனியில் தான் வந்து நின்று டவலை போட்டு இப்படி துடைப்பான், அப்புறம் மேலே ஒரு டவலை வச்சு இப்படி இப்படி இப்படிமா. ஃபோன் கால் வந்தாலும் நேராக பால்கனிக்கு தான் வருவான். ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்தா பேச முடியாதா? நேராக எனக்கு ஒரு டவுட், உண்மையிலேயே அவன் பேசுகிறானான்னு. சும்மாவே ஒரு கால் வச்சுட்டு சரி இப்படி தலை இங்கே இருக்கும், கண்ணு மட்டும் இப்படிம்பா. அப்துல் குடும்ப பெண்ணாக மாறிட்டீங்களா? ஏங்க உண்மையிலே குடும்ப பொண்ணு தாங்க. அப்போ நீ பாதுகாப்பாக தான் இருக்கணும். நான் கிச்சன் இங்கே பாருங்க சிஸ்டர், சொன்னான் நான் என்ன பாப்ஸுக்கு தெரியும். நான் கிச்சன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் அங்கே நிற்கிறானா போயிட்டானா, எனக்கு வேறு ஒன்றுக்கு வேறு வரும். பாத்ரூம் போகலான்னு பார்த்தா கழிச்சு எதிரிலே நிற்பான். சரி நானும் யோசிச்சுட்டே இருப்பேன், சரி ஓகே நம்ம போய் கிச்சனில் கதவை திறந்தா சத்தத்தில் வந்துடுவோம். எங்கள் வீட்டு கொள்ள கதவும் அப்படியே ஒரு சத்தம், அது போய் கிட்டு பிடிச்சிட்டு படக்குன்னு இப்படி இழுப்போம் பாருங்க, கரெக்டாக அவன் வந்து நிற்பான். நிலாவும் வாய்ஸில் சாங் கேட்கணும்டா, பாடுறிய? ஏன்டா வியூஸ் சதி பண்ணிக்கிட்டு இருக்கு நீ வேற ஒரு பக்கம். மோனி என்னம்மா சாப்பிட்ட? கிச்சன் லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவேன் காய்ஸ். ஏதோ இப்போ அந்த போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ஸ்டூலை கொண்டு வந்து போடுவேன், அதில் ஏறுவேன், அடுப்புக்கு பக்கத்தில் ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் காலை ஒத்த காலை மட்டும் வைப்பேன். எனக்கு கிச்சன் சமைக்கிற மேடை எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு காலை வச்சு ஜன்னல் இப்படி கையை வச்சு இப்படி கேப்பில் இப்படியே பார்ப்பேன், இப்படியே பார்ப்பேன். ஒரு உருவம் எனக்கு அப்படி தெரியும், இருட்டுக்கு அதுக்கும் அவன் தான் நிற்கிறானா இல்லை துணி தொங்குதா அப்படின்னு பார்ப்பேன். அதான் ஒரு நேரம் அவன் நிற்பான், போகட்டும் போகட்டும் போகட்டும்னு அப்படியே இறங்கிட்டு மறுபடியும் இறங்குவேன். போகவே மாட்டான் சிஸ்டர், 12:30 வரைக்கும் அந்த பால்கனி ஏறிப்பான். எப்படியாவது பார்த்துடணுன்ட்டு நான் சாப்பிட்டுட்டு இந்த முருங்கைக்காய் அதுக்கு அதெல்லாம் காக்காய்க்கு வைக்கிறதுக்கு போவேன், கரெக்டாக நிற்பான். அவன் முதல்ல என்னை பார்த்ததை நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல பார்க்க ஆரம்பிச்சது நான் சேனலுக்கு வந்த புதுசு. ஒன் சைடு சாரியை கட்டிக்கிட்டு, அப்போ ஹேர் வந்து நான் கட் பண்ண கிடையாது, ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணலாம். அப்போ ஒரிஜினலாக இன்னும் சூப்பராக இருந்தது. ஹேரை விட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு ஒரு சாங் மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு கரெக்டாக அந்த ஜன்னலுக்கு நேராக டைனிங் டேபிள் இருக்கும், அதில் உட்காந்து சாப்பிட்டு ஜன்னல்லாம் திறந்துட்டுருக்கு. நான் மட்டும் எடுத்த ரீல்ஸை ஃபோனை வந்து ஒரு கிளாஸை கவுத்துட்டு அதில் முட்டு கொடுத்து ஃபோனை வச்சுட்டேன். நான் சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன். யதார்த்தமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி நிமிடுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். நான் பார்த்தேன்டா, அது பார்த்துட்டேன் சரோமா பார்த்துட்டேன், எப்போவே பார்த்துட்டு ரிப்ளை கொடுத்துட்டேன்.
அது முதல்ல அவன் அப்பதான் பார்த்தான். எனக்கு அசிங்கமா போச்சு. நான் வேற சோத்தா வந்து அவன் பார்க்கறானே தெரியாம நானும் கன்றாவியா சோத்த வாங்க முருங்கைக்காய் போட்டு உள்ள விட இழுக்கிறத இப்படி இழுக்கிறத நான் வந்து மென்று சாப்பிட மாட்டேன். முருங்கைக்காய் அப்படி ரெண்டா கையால் இப்படி பிடிச்சிட்டு வாயில் வச்சு இப்படி விடு விடுன்னு சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு நானும் பைத்தியம் மாதிரி ரீல்ஸ் இப்படி பார்த்து எல்லாம் அப்புறம் தாண்டா அவனை பார்த்தேன். எனக்கே அசிங்கமாக போச்சு. ஒன்று தட்டை எடுத்துட்டு குடுகுடுன்னு அவன் ஓடி போனேன். அன்னைக்கு பார்க்க ஆரம்பித்தவன் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இப்போ வரைக்கும் அவன் பார்வை மாறவே இல்லை. அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்குது. இப்போவும் பார்க்கறத ஸ்டாப் பண்ணலை. குழந்தைய தூக்கிக்கிட்டு இப்படி தோளில் வச்சுக்கிட்டே வந்து நிற்கிறான். சொல்லு என்ன பார்த்தா லூசு பையன் மொட்டை மாடியிலேருந்து பார்த்ததுக்கு பர்சனல் ஜாயின் பண்ணியிருக்கலாம் என்று போட்டியாடா பாவி. அப்போது நான் அழகாக இருக்கு. நான் சங்கர் ப்ரோ அழகாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேங்க சிஸ்டர். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. பொதுவாக பெண்ணுனாலே அழகு தான், புரியுதுங்களா? கலரெல்லாம் விஷயமே கிடையாது. கண்ணுக்கு லட்சணமாக கலையாக இருந்தால் போதும், எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. விடுங்க, பார்க்குறாங்க, சந்தோஷப்படுங்க சிஸ்டர் உங்களை. ஆமாம், அப்படி பார்த்தும் இன்னுமா பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்ததுனால தாண்டா அவன் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கான். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பண்ணுங்க. என்னன்னா ஏதோ வெகுளித்தனமான பொண்ணு எப்படி சாப்பிட்றா பாரு, கேஷுவலாக நல்லா இருக்குடா. மோனி முகத்தை பார்க்க 5 வருஷமாக தவறு இருக்கும். அவன் ஈஸியாக பார்த்துட்டான். விஷயகுமார் நல்லா இருக்கீங்களா? அவங்க மாஸ்க் எடுங்க பார்ப்போம். பிரகாஷ் அதுக்கு தாங்க இங்கே தவம் கிடக்குறாங்க. ஆமாம் சாரோ. அம்மம்மா என்ன முகம் வாட்டமாக இருக்கா? ஏன்டா முகம் நல்லா தானே இருக்கு. பெண் அழகு தானே, ரொம்ப அழகு. தேங்க்யூங்க, தேங்க்யூ தான். ஆமாம், அழகு யாரு தான் இல்லை, நிறையா பொண்ணு இருக்கு. சரியா ஒன்றை பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன் விக்கி வச்சு உன் நிலைமை நினச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா. சிரிப்பு வருதா? போடா, துணி அவசரத்து கூட எடுத்துக்க முடியல. 3 வேலையும் வந்துடுறான். லஞ்சுக்கு வந்தால் லஞ்சை முடிச்சுட்டு போகவே மாட்டேங்கிறான், இங்கேயே இருக்கான். என் வீட்டுக்காரே ஒரு டைம் என்கிட்ட கேட்டார், இவன் வேலைக்கு போகிறானா இல்லையா? நான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறான். நீ வேற, அவன் இன்னும் இந்த இடத்துல உட்காந்து சோறு மட்டும்தான் போட்டு சாப்பிடல இருந்துச்சு, எல்லாம் இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சன்ரைஸு அழகு முகம் எனக்கு தெரியாதாடா? ஏன் நல்லா தாண்டா இருக்கு, ஏன்டா இப்படி சொல்கிற? ஹனி லைவ் டுடே இருக்கு இருக்கு சுரேஷ். ஒரு வேளை பார்த்தாலே அவன் பசி தீரும் போல. விடுங்க, ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. என்ன டவுட்டோ? கலர் சொல்லு, நீயே சொல்லு. கண் நல்லா பார்த்துட்டு சொல்லு, போடு. சன்ரைஸ் அப்பி லைவ் போடாமல் ஒரு பார்வையாளன். ஆஹா, நல்லா இருக்கே. கண்களை பாரு அம்மம்மா. ஏன் கண்ணுக்கு என்ன குறைச்ச? நல்லா தானே இருக்கு. கிட்ட நெருங்கிட்டீங்க, பிஹெச் கிட்ட நெருங்கிட்டீங்க. ஆனால் அது இல்லை. அதே மாதிரி இன்னொன்று இருக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா எல்லாரும், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொடுங்க எல்லாரும். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்குறதோட சரி, கிட்ட வராமல் இருந்தால் சரிதான். அதெல்லாம் வாய்ப்பில்லை. அதுக்கு நம்ம சிக்னல் கொடுக்கணும் கண்ணா. யாருமே கிட்ட சும்மாலாம் வரமாட்டாங்க, புரியுதா? சொல்லுவாங்கள்ல, ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள நுழையாதுங்கிற மாதிரி நம்ம அசராமல் அப்படியே இருந்தோம்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு கடந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம தான் இன்னைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பசங்களுடைய வேலையே பொண்ணுங்களை பார்க்குற வேலை தான். பொண்ணுங்களோட வேலை அவங்க கற்பில் கவனமாக இருக்கிறது, அவ்வளோதான்.
ரத்தினம் பார்த்தி என்ன பண்ண போறீங்க மதன் சிஸ்டர்? நாங்கள் பாரு எங்கள் பார்த்தி கரெக்டாக கண்டுபிடிப்பான். சிக்னல் உன்கிட்ட ரைட்டு விடு. எப்படித்தான் இப்படி பேசுறியோ? இருக்கிற உள்ளதை தான் பேசுனேன். உனக்காக மோனி, உனக்காக இந்த ஊடகத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுருக்கேன். மோனிகா யாரு நீங்க? மோனிக்கு என்ன போட்டீங்க? மோனி ஆனா சரியான ஆத்தாயா. என்னது? அது மட்டும்தான் பசங்க வேலை. ஆமா, அது மட்டும்தான் பசங்களோட வேலை. முக்கியமான வேலையே அதுதான். பசங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பைக் இருந்தா பொண்ணுங்க கரெக்டாயிரும் அவன் நினைச்சுக்கிறான். சிஸ்டர் உங்களை தான் மோனின்னு சொல்றாங்க. என்னதான் சொல்றீங்களா மோனி? ஏங்க என் பேர் நிலாங்க. என்னோட பேரே தெரியலையா? என் பேர் வந்து நிலா பட்டோ. பிரகாஷ், பாஸ்கரன், பயம் போய் சிரிச்சா குட். பாஸ்கர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, ஜாயின் பண்ணிக்கோங்க. நிலாவை சொல்லவே இல்லை. ஓ, அந்த பேரை அடிக்கடி சொல்கிறதால அதான் நினச்சிக்கிறேன். குட்டிமா இங்கே பாருங்க செல்லம், மோனின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நம்மளுடைய சப்போர்ட்டுடைய நேம். என்னோட நேம் வந்து நிலா பட்டு. தேங்க்யூ செல்லம், எனக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னும் போது ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸ் போடுங்க மறுபடியும். சார் நான் டைம் பாஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சிஸ்டர். பண்ணுங்க பண்ணுங்க, என்ன 25 தானே ஆயிடுச்சு. பண்ணுங்க, டைம் பாஸ்க்கு என்ன இருக்குது? அதெல்லாம் கிடைக்காது சிஸ்டர் 30-40 வயசுக்கு மேலே. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போவே அப்பப்போ அனுபவிச்சுக்கணும். யாராவது சைட் அடிக்கிறாங்கன்னா நம்மளும் கெட்டால் அப்படியே கண்டுக்காத மாதிரி போய்க்கணும். அப்புறம் 40 வயசுலாம் ஆயிடுச்சுன்னா யார் சிஸ்டர் பாப்பா? அது கிடைக்க வேண்டிய வயசுலேயே அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாம், அதுக்கு மேலே தாண்டிடாதீங்க. கற்ப சூறையாடி சிஸ்டர். எது எப்படி இருந்தாலும் கற்பு மேலே கவனமாக இருங்க சிஸ்டர். கற்பு முக்கியம். ஏன் மேம், உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் உங்களின் தன்னம்பிக்கையும் தைரியமும் தெளிவான சிந்தனையும் தான். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இதை. லைக் போட்டாச்சு, தேங்க்யூ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. நிலா என்ன தெரியலையா? சொல்லுங்க அனுஷா. தெரியல, ஆனால் இதுக்கு முன்னே பார்த்தனான்னு தெரியல. ஹேரு செம்மையாக இருக்குது. பார்லருக்கு போவீங்களாவா? எந்த பார்லருக்கே நான் போனேன். ஏன்டா நீ வேற? ஒரிஜினல் முடிடா. நான் எந்த பார்லருக்கு போய் எதை பண்ணுறது? பார்லருக்கு போனால் சொத்தை எழுதி தான் கொடுக்கணும். அனுஷா, பார்லருக்கெலாம் போகணுன்னாக்கா அதுக்கு வந்து கோடீஸ்வரங்களாக இருக்கணுமா? மிடில் கிளாஸ் எல்லாம் போனோம்னா சொத்தை தான் எழுதி கொடுக்கணும். ஆமாம், நான் எனக்கு அந்த நேம் தெரியும், ஆனால் ஆள் தான் நான் மறந்துட்டேன். எப்படி பேசியிருக்கேன்றது தான் எனக்கு சிந்தனை வர மாட்டேங்குது. சாரி சாந்தா மாமா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நிலாவோட மோனிகா ரொம்ப நல்லா இருக்கு. மோனிகாவா? ஹேர் வேறு ஸ்டைலாக போ. இல்லை, நான் இது நார்மல் பட்டுது. நார்மலாக இருக்கு. அங்கெல்லாம் போய் பண்ணால் இப்படியாம்மா பண்ணுவாங்க? அவங்க பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் எல்லாரும். ஓல்டு லைவ் மாதிரி பார்க்குறது மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான், காமனில் பார்க்க முடியாது. ஓல்டு லைவ் மாதிரியே எதிர்பார்க்குறீங்க, இருக்குது, ஆனால் மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான்.
மோனிகா, இது என்னடா புது பேரா இருக்கு, இதை பார்க்கத்தான் வந்தேன். ராஜ்கிரண் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? ராஜ்கிரண் மாதிரி. ஓ ஆ எனக்கு ராஜ்கிரண் ரொம்ப பிடிக்கும். கரெக்டு, நீங்கள் அவரை மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? சந்தா மாமான்னு சொன்னதே ஞாபகம் இருக்கு, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ராஜ்கிரண் மேலே ஒரு க்ரஷ்ஷுங்க. அதிலே அரண்மனை கிளி படத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் அவரை சந்தேகப்படுறது நான் ரொம்ப எனக்கு அப்படியே டென்ஷன் வெரி வெரி எனக்கு. அது போய் போய் யாருங்க சந்தேகப்படுறது? எங்கள் ராஜ்கிரணை போய் சந்தேகப்படலாமா? அவர் பொஞ்சாதிக்காக அவர் அவ்வளோ உசுரை கூட கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணு, அந்த பாய் பின்ற பொண்ணை அவர் லவ் கூட பண்ணி அந்த இதுக்கே லவ்வே தோணியிருக்காது, அதுக்குள்ளே இவ சந்தேகப்பட்டுடுவா. நான் நடிகர் ராஜ்கிரணை சொல்கிறேன்டா. அப்படிங்களா? ஓகே ஓகே மோனியா, புரிஞ்சிச்சு. சரத்குமாரே எனக்கு பிடிக்கும் தான், கிருஷ் தான். இருந்தாலும் ராஜ்கிரண் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். ஒரே குத்து அப்படியே வெளில போய் விழுந்துருவான். அவர் வேஷ்டியை தூக்கி கட்டினார்னா அவர் தொடை அழகாக பார்க்குறதுக்கே. என்னடா ரம்பா மேம் மட்டும்தான் லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்களா தொடைக்கு, இன்சூரன்ஸ் கூட வச்சுருப்பாங்களா? ஏன் எங்கள் ராஜ்கிரண் சார் அது பண்ணாமல் போனார் அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேன். ஒரு ஆண் அழகன் தொடையிலேயே மயங்கிடுவார், அப்படி இருப்பார் அவர். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜ்கிரண், ரொம்ப இயல்பான கேரக்டர். பிரகாஷ் அப்படியா? மாஸ்கா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ், ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குமா? ராஜ்கிரண் சார் வந்து ஆண்கள் அடையாளமாமா. ஏன் பள்ளத்தை விட்டு ஐயப்பன் மகேஷ் ஹாய். சன்ரைஸு இங்கே பாரு, உனக்கு ஒரு தெரியுமா, ராஜ்கிரண் சாருக்கு வயசாயிடுச்சின்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். அதே மாதிரி சரத்குமார் சாரை வந்து இங்கே பார்த்தேன், இந்த பிக்சரை பார்த்துட்டு எந்த ஃபோனும் நான் இதை காட்டுறேன், நேற்று கூட எடுத்து நான் காட்டுறேன் பாரு. சவுண்டு வந்துருச்சு. ஆடு நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆமாம், நல்லி எலும்பு தான். ஆமாம், ஞாபகம். ஆமாம், ஏன்னா வந்து ஏன் எனக்கு ராஜ்கிரண் சாரை பிடிக்கும் அப்படின்னாக்கா, அது ஒரு இதுனா கூட இன்னொன்று, எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரியே இருப்பார் அவர். ஒரு ஜாடையில் இருப்பார். இருங்க நான் காட்டுற போகிறேன். சரத்குமார் இந்த பிக்சரை பார்த்துட்டு எனக்கு இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது. பாரு, இதில் எப்படி இருக்காருடா, இங்கே பாரு இந்த பிக்சரில். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி. இல்லை மோனி, ரொம்ப வந்து தொடைக்கு ஏதோ இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ராஜ்கிரண் சாருக்கு மட்டும் என்ன குறை? அவருக்கு என்னங்க குறை? அவருக்கு தான் ஆண் அழகன்ல, அவருக்கு தொடை தாங்க அழகு, எலும்பு மட்டும் கிடையாதுங்க, அவருக்கு தொடைன்னா அழகு. இங்கே பாருங்களேன், ஐயோ எப்படி இருந்த சரத்குமார் ஏன் இப்படி ஆக்குனீங்க எல்லாரும் சேர்ந்து? இங்கே பாரு எப்படி இருக்காரு, ஆள் வாட்ட சாட்டமாக. அப்படியே சிம்ரன் அப்படியே தூக்கம் இருப்பாரு. இப்போ பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு எப்படி சிம்ரனை தூக்கிட்டு இருக்காருன்னு. அடடா என்னடா. ஐயோ ஓகே ஓகே பார்த்துட்டேன். சரி, இங்கே பாருங்க, சிம்ரன் அழகாக தூக்கி அழகாக பண்ணுவார்.
இருந்தாலும் ஃபுல்லாக காட்ட மாட்டாங்க தான், மேலே அந்த சங்கிலி வச்சு தான் தூக்குவாங்க. இருந்தாலும் எப்படி எப்படி இருக்காரு சரத்குமாரி? இப்போ வயசு ஆயிடுச்சு அவருக்கு, அதுக்குள்ளாரியே. அதே மாதிரி ராஜ்கிரண் சார் நல்லா வந்து நான் அவரை ரொம்ப ஹேண்ட்ஸமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா தனுஷ் வந்து சின்ன வயசு கேரக்டர்லேருந்து வயசான கேரக்டருக்கு, அப்பா தாத்தா கேரக்டருக்கு போய் ராஜ்கிரனை போடலாமா? சரத்குமாருக்கு என்ன அவங்க மருமகன் போல இருக்காரு, 2 பேரும் சேம் ஏஜ் போல. அப்பலால அவங்க அதை விட ஏஜ் கம்மி தான். அவர் நல்லா தான் இருக்கார், நல்லா முரட்டு பீஸாக இருக்கார், ஆல் சூப்பர். பாப்ஸி எப்படி இருக்க செல்லோ? லவ் யூ. லவ் யூ டூங்க. தண்ணி பிடிச்சிக்கிறேன். இப்படி இருந்தால் சரத்குமார் நான் திடீர்னு கொஞ்சம் வயசான கேரக்டர் மாதிரி பார்க்குறேன்னா கஷ்டமாக இருக்குது. ராஜ்கிரணை என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அவரை போய் தாத்தா கேரக்டர் அப்பா கேரக்டர்லாம் போடலாம். அவர் ஹீரோவாக நாங்கள் பார்த்துருக்கோம், ஹீரோவில் மட்டும்தான் அவர் இருக்கணும். அதே மாதிரி எனக்கு ஓல்டு ஹீரோவில் ஜெய்சங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூவா தலையா படம், இந்த மாதிரி நிறையா படம், அதில் சவால் விடுறது, ஜெய்சங்கர் சார் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா வரவேட்டனா செலவு பத்தனால வயசான கேரக்டரில் போட்டு வச்சுருக்காங்க அவரை. நிறைய கேரக்டருக்கு அப்பா கேரக்டரு, வில்லன் கேரக்டரு, இந்த மாதிரி இப்படி பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக. எனக்கு ஜெய்சங்கர் ரொம்ப பிடிக்கும். கோட் ஷூட் போட்டுட்டு கண்ணுக்கு மை வச்சுக்கிட்டு அவர் பேசுறது, உதடு, இந்த லிப்ஸ், இந்த மூமெண்ட் இருக்குல்ல. என்னங்க யார் யாருக்கோ ரசிகன்னு சொல்றீங்க? என்ன யார் யாருக்கோ இல்லைங்க, நம்ம ராஜ்கிரண் சாருங்க. அவருக்கு 75+ ஏஜ் இருக்கும். அவரை ஹீரோவா நாட்டில் என்னவா நடக்குது? இருக்கட்டுமே, என்னப்போ ராஜ்கிரணா தனுஷ் ஃபைட் பண்ணி காப்பாற்றுறது எல்லாம் நினச்சா, ஏன் நம்ம ரஜினி சார்லாம் நடிக்கலையே ஹீரோவா? கமல் சாருக்கு என்ன ஏஜ்? கமலுக்கு மட்டும் 50 வயசா? எனக்கு கமல் சாரே ரொம்ப பிடிக்கும் தான், இருந்தாலும் அவங்களுக்கு 70 தொடலையா? இப்போ ராஜ்கிரனுக்கு மட்டும் என்ன? எதுக்கு அவரை மட்டும் தாத்தா கேரக்டரில் போடுறாங்க? அவர் ஒத்துக்கவே கூடாது இந்த மாதிரி கேரக்டருக்கெல்லாம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீ ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லை, ஓகேவா? கதறு கதறு கதறு. எரிதா குடுங்குதா குத்துதாங்கிற மாதிரி. பாப்ஸு என்ன பாப்ஸு, அவரை போய் வயசான கேரக்டரில் போய் நடிச்சு தப்பு தானே? நீ சொல்லிட்டல்ல, நாளைக்கே போய் சொல்லிடுறேன் அவர்கிட்ட, தாத்தா கேரக்டரில் ஒத்துக்காதீங்கன்னு. ஆமாம், அது எப்படிங்க? ஒரு காலத்தில் நம்ம வந்து ஹீரோவாக பார்த்த ஆக்ட்ரஸ் ஹீரோவாக மட்டும்தான் இருக்கணும். அது ஏன் தாத்தா கேரக்டரு, அண்ணன் கேரக்டரு, தம்பி கேரக்டரு? நம்ம பிரசாந்த் சாரை பாருங்கள், டம்மி ஆக்கி வச்சு அவர் இப்போ என்ன தான் ஹீரோவாக போட்டால் கூட பார்க்க முடியல. சித்தப்பா கேரக்டர், ஃப்ரெண்டு கேரக்டர்னு அவங்களையே இது பண்ணிடுறாங்க. எல்லாம் இந்த ஃபேன்ஸுங்க பண்ணுற பாடு. முதல்ல ஃபேன்ஸ் ஒத்துக்கக்கூடாதுங்க. ராஜ்கிரண் சாருக்கு ஒரு ரசிகை கூட்டம் இருக்குல்ல, அவங்களாம் ஒத்துக்கூடாது. நீங்கள் எப்படி தாத்தா கேரக்டர் போடலாம்? டைரக்டர் சண்டை போகணும். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. வேலை இல்லை, வேறு வேலையே இல்லை. உங்ககிட்ட பேசுகிறது தான் இப்போ என்னோடய வேலையே. ஓகே சிஸ்டர், பேபி தான் தூங்குறாங்க, நானும் தூங்குறேன் சிஸ்டர். முடிஞ்சுப்பாங்க சிஸ்டர். ஓகே, தூங்குங்க பார்த்து. தனியாக தான் படுத்துக்கிறீங்களா? வீட்டில் அம்மா கொண்டு வந்துச்சு இல்லையா? ஏற்றுக்க முடியலப்பா. ரொம்ப பிடிச்ச ஹீரோக்கெல்லாம் வயசாகிறது என்னால் முடியல. எனக்கு ரஜினி சாருக்கு இப்போ வயசாகி இருக்கிறதே எனக்கு கவலையாக இருக்குது. பாஷா படம், அண்ணாமலை மூவி, படையப்பா மூவி, இது 3 போதும்பா எங்களுக்கு. நான் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த படத்தை ரிப்பீட் போல திருப்பி 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 பார்த்தே என் காலத்தை ஓட்டிடுவேன்.
அவரை மட்டும் தயவு செஞ்சு அவருக்கு ஏஜே ஆகக்கூடாதுன்னு நான் எனக்கு கவலையாக இருக்குது. இடையில ஒரு தடவை ஒரு உடம்பு சரியில்லாம தெரியுமா, நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ராஜு சார் ஹீரோவை பண்ணால் படம் பேர் என்ன இருக்கும்? படம்லாம் நல்லா ஓடுங்க, நல்ல பேர் வைக்கலாம். சிவபுரா அடுத்தது சார் கவலையாக இருக்குது. ரஜினி சாருக்கு வயசு இன்னும் கமலா சாருக்கு வேறு எனக்கு வயசாகிறத நினச்சோன்னே எனக்கு இன்னும் 2 கவலையாக இருக்குது. இவங்கெல்லாம் எனக்கு பிடிச்ச ஹீரோக்கெல்லாம் வயசாகவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வயசானாலும் நாங்கள் அந்த படத்தை போய் பார்ப்போங்க. ரஜினி சாரை போட்டு நீங்கள் ஹீரோவை போடுங்க. ஆனால் ஹீரோயினை மட்டும் கொஞ்சம் ஒரு 36 வயசு 40 வயசு ஹீரோயின் போடுங்க, அது போதும் எங்களுக்கு. ஃபைட் சீன் நிறையா கொடுங்க. ரஜினி சாருக்கு 90 வயசு ஆகி அவர் வீல் சேர்லேயே உட்காந்து படம் நடித்தாலும் அது பார்க்குறதுக்கு நாங்கள் தயார். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். சரவணா பார்க்க முடியலையா? சரி விடுங்க, சரி வாங்க லைவ் முடிச்சிடலாம். எல்லோரும் தூங்கட்டும், நானும் போய் தூங்குற மாதிரி 12:50 ஆயிடுச்சு. போகிற போக்க பார்த்தா டைம் ட்ராவல் பண்ண சொல்லுவாங்க போல். வடிவேலோ சரி, ஓகே கைஸ், மீண்டும் சந்திப்போம். சிற்பி 90 டிகிரி வேஸ் நம்ம யூடியூபில் மட்டும், வேறு எங்கும் கிளைகளை கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். கஷ்டமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஹீரோக்களை ஏஜ் ஏறுறதுனால கவலையாக இருக்குது. யாருக்கும் என்ன ஏஜ் ஏறினாலும் அவங்க படத்தை நாங்கள் பார்ப்போங்க. நல்ல ஹிட்டு சாங்கை மட்டும் கொடுத்துருங்க. என்ன எங்கள் எஸ்பிபி சார் இல்லை, இப்போ எனக்கு அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் இல்லை, நல்ல குரல் வளங்களும் ஆளை காணும். நல்ல குரல் அவருக்கு. அப்புறம் எங்கள் சொர்ணலதா மேம் அழகான குரல். ஸோ சரி சரி ஓகே, எல்லோரும் பார்த்துக்கோங்க. குட் நைட். எங்கள் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. எங்கள் ஏஜ் கம்மி, ஆனால் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அவங்க ஏஜ் அதிகம், ஆனால் கம்மி பண்ணி விட்டுருங்க. இது சும்மா செல்லும், சும்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எல்லாம் உடம்பு பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. சரியா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி அபி ஒன்று நான் லாக் பண்ணுறேன். இரு முதல்ல. நான்சென்ஸ். அப்பா இன்னைக்கு என்னப்பா இவ்வளோ பிளாக்கு நம்ம சேனல்? இன்னைக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா இந்த சாரி? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் தூங்குங்க, நேரத்தோடு தூங்குங்க. நான் என்ன ட்ரெஸ் போட்டேனே எனக்கே தெரியல. எல்லாரும் தூங்குங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 92 இயர்ஸ் நம்ம யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும்.
லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துட போறீங்க நம்ம சேனலை. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மச்சி கோல்டு குட் நைட்டா? குட் ஈவினிங் சாரே. நீலா எங்கங்க? நிலா தூங்குதுங்க, தூங்குதுங்க. இது எப்படி போட்டேன்னு தெரியலையே. இது எப்படி கழட்டுறது? ஒரு ஆர்வ கோளாறுல மாட்டிட்டேன். லைக்கு சப்ஸ்கிரைப்பா இதெல்லாம் கழட்டிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் கைஸ் நமக்கு செட்டே ஆகுது. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன மச்சி ஒரிஜினல் கெட்டப்புக்கு மாறிட்டேன். ஆமாண்டா, எல்லாத்தையும் கழட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் மச்சான் இப்போ நம்ம நார்மலாகவே இருக்கிறோம். அப்பா ஒரே உறுத்திக்கிட்டு கடந்தது இப்போதான் மச்சான் ஃப்ரீயாக இருக்குது. சரி, ஐயே எவன் கண்டுபிடிச்சான்? பாவாடை, ஜாக்கெட்டு, ப்ளவுஸு, அதை வேற இவனுங்க கண்ணில் கட்டி காட்டி இவனுக்கு வந்து காட்டி வேற விட்டுட்டு போயிட்டாங்க அந்த காலத்திலேயே. அதுலேயும் சேரீ கட்டினா தான் ஒரு குடும்ப பெண்ணாகவே உணர்றதுன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மா எடுத்துட்டேன். இந்த ஸ்டாண்டில் எடுக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. பத்தியா, இது துணிச்ச கொண்டது, இது தனியாகவே இருக்கும். இது ஆனால் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா, அப்படியே அவங்க கூடயே நம்மளும் கிளம்பி அப்படியே தூங்க போயிடலான்னு பார்த்தா பாத்ரூமில் இருக்காங்க போல இருக்குது. சரி, அது வரைக்கும் நம்ம வந்து ஓகே ஓகே. ஏன் என்ன கேர்ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணுறேன் நான். என்ன கீழே விழுந்துலாம் வாங்க மாட்டேன். அதெல்லாம் நான் பத்திரமாவே பார்த்துக்கிறேன். கால் இழுக்குது மச்சான், எதுவும் நினச்சிக்காதீங்க. பாவாடையை நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. எது எப்படி இருந்தாலும் மாஸ்க்கு நகராமல் இருக்குல்லங்க, அதுதான் நமக்கு கேர்ஃபுல். மற்றபடியெல்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு கேர்ஃபுல் ஒன்றும் தேவையில்லை. என்ன இருந்தாலும் சேரில் நீங்கள் அழகா ஏங்க, என்னதான் இருந்தாலும் இதாங்க ஒரிஜினல் கேட்டது. நனைஞ்சு போச்சு ப்ளவுஸு. இப்போதான் நல்லா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரம் எல்லாரும். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க எல்லாரும்? துணி முடிக்கிற வரைக்கும் எல்லாம் லைவில் இருங்க. செல்லக்குட்டி இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரைப் தோருக்கு பாருங்கள். இதுதான் சப்ஸ்கிரைப், உங்களுக்கு ஸ்க்ரீனில் மேலே தெரியும். யாரும் மறந்துட போகிறீங்க. டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரம்.
லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் வேகமா. நிக்கர் நான் நின்றனா கேமரா கீழே இருக்கு, எப்படி உங்களுக்கு தெரியும்? அவருக்கு கொஞ்சம் வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ இஷாக், தேங்க்யூ இஷாக், தேங்க்யூ 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 இஷாக். தூக்கம் வருதுன்றவங்க தூங்குங்க, லைவ் முடிய போகுது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லீவா? ஆனால் பாருங்கள், இன்னைக்குன்னு பார்த்தா சுத்தமாக வியூஸே இல்லை, கடுப்பாக இருக்குது. எப்போவுமே நமக்கு வியூஸ் இருக்கும், இன்னைக்கு பார்த்து வியூஸே இல்லை நமக்கு. வியூஸ் இருந்திருந்தா இன்னும் கூட நல்லா கலகலன்னு எடுத்திருக்கோம். அதுதான் நமக்கு இல்லாமல் போச்சு. இருந்திருந்தா இன்னும் கூட பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆஹா, பவுட்ரு அடித்தல பாருங்கள், பூத்துட்ருக்கு. இப்போ அது எடுத்தோன்னே நல்லா இருக்கா? நமக்கெல்லாம் பவுட்ரு காட்டி கொடுத்துரும், சில பேருக்கெல்லாம் அப்படியே இருக்குது. நமக்கு மட்டும்தான் பவுட்ரு காட்டி கொடுத்துரும். ஆமாம், சேலை மாற்றியாச்சு, அவ்வளோதாங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பின்னிடுறேன் எப்படி? நான் முடியை இப்போலாம் பின்னிட்டு தான் போய் படுக்கிறேனே, ஏன்னாக்கா அப்போ தான் முடி கொட்டாதான். பெட்டில் எழுந்துருச்சா நிறைய முடி குட்டி கிடக்குது. ஆமாம், ஒரிஜினல் கலர் வந்துட்டு போதும். இழுக்குது. பின்னிட்டு படுத்தா தான் முடி கொட்டாதாங்க, முடி நல்லா வளருமா. ஒரு நாடக சீரியலில் ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு கொட்டின முடியெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வருது, கொஞ்சம் தண்ணி மட்டும். இன்றைக்கி அக்வாகார்டு வாட்டர் ப்யூரிஃபை வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போனோம், ஈவினிங் கேட்கலான்ட்டு போனோம். 17,500 சொன்னாங்க. ஏதோ மினரல் ப்ளஸ்ஸு ஆரோ அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. இதில் இருக்குது, இது அதில் இருக்குது, இது இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதான் மினரல் வாட்டர் குடிக்க பழகிக்கணும். எனக்கு குடித்தா ஒத்துக்காது தான், அது குடித்தாதான் வந்து நமக்கு முடி ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காகவே வந்து நம்ம குடிக்கிற தண்ணி ஹெல்த்தியாக இருந்தால் தானே முடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வெறும் போர் தண்ணியே குடிக்கிறோம் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும். அதான் சரி இப்போதைக்கு இப்போ கேட்டு வந்தோம். நாளைக்கு காலைல வேறு ஒரு இடத்துலையும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே நம்பரை வாங்கிக்கிட்டால வேறு. காலையிலே ஃபோன் அடித்து நோய்பாங்க அப்படின்ட்டு. ஒரிஜினல் கலரு பிரைட்டாக இருக்கும். சரோ
ஒரிஜினல் கலரு பிரைட்டாக இருக்குமா? அட பாவீங்களா? ஓ இப்போ ரேட்டு கூடிருச்சா? ஆமாம், வச்சுருக்காங்க 8500 7000, அதில் ஒன்றுமே இருக்காதான். சும்மா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணும், அவ்வளோதான். அதில் எந்த ஒரு ப்ரோட்டீன் ஹெல்த் எதுவுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. அது நம்ம அப்பப்போ கரெக்டு. இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா ரேட்டு கூடுதலாக இருக்குது. 17,500 சொன்னாங்க, 18,500லேயும் இருக்குது, 22,500லேயும் இருக்குது, 35,500லேயும் இருந்துச்சு. அப்புறம் 10,500, அதில் 8லேருந்தே இருக்குது. அதெல்லாம் சாதா. இது அவங்களே சொல்லிட்டாங்க எல்லாம் நார்மல் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் பிராண்டடு பார்த்து வாங்கலான்னு வந்துட்டோம். இன்னும் கூட நாளைக்கு வேறு கடையில். என்ன பிராண்டு? நாங்கள் கேட்டது என்னென்னா, நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவோம். சப்போஸ் நாங்கள் எங்கேயாவது வெளியூரில் இருக்கோம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரோம் இங்கே அப்படின்னா வீணாகாமல் அப்படி. அப்போ சொன்னாங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் வாட்டரை ட்ரை பண்ணிவிட்டு மேலே மோட்டரை ஆஃப் பண்ணி ப்ளக்கை பிடிங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் 3 மந்த்துக்கு அப்புறம் வந்தாலும் இல்லை சுரேஷ், இருக்குது மினரலில், அதுவும் இருக்குது நமக்கு வந்து. கென்ட்டா சரி, கென்ட்டு வீணாகாதா? அது ஒரு 3 மந்த்து உங்களுக்கு தெரியல என்ன ரீசன். நான் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம், எனக்கு இப்போ இல்லை, ஒரு 1 இயருக்கு அப்புறம் 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி தான் நான் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டா வந்து மறுபடியும் சர்வீஸ்க்கு ஆள் கூப்பிட்டு அவங்க சர்வீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணியில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துட்டு போவாங்களாம். அதனால் வீணாகாதான். எங்கேயாவது 3 மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வருவீங்க, ஃபாரினுக்கு போகிறீங்க. நான் சொன்னேன் ஃபாரினுக்கு போகிற மாதிரி இருக்குது, அவள் போயிட்டு வந்தால் 3 மந்த் ஆகும், அது வரைக்கும் வீணாகாமல் இருக்குமான்னு. வீணாகாது, நீங்கள் தண்ணியை ட்ரை பண்ணி மோட்டரை ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படின்னாங்க. யூசேஜை பொறுத்து லைஃப். ஆனால் எது எவ்வளோ எடுத்தாலும் 9 லிட்டர் தான் தண்ணி பிடிக்குமா. சொல்லுங்கள் சாமி மச்சான், வாங்க. எங்கே போனீங்க எவ்வளோ நேரமா? ஆளே காணோம். அதான் சொன்னாங்க அவங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. சரி, ஓகே, பார்க்கலாம். அதான் 1க்கு 2 3 கடையை வாங்கிப்பா விசாரித்து பார்த்துட்டு வாங்கலாமா அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம் என்ன எப்படின்ட்டு. இல்லை, அத்தனை லிட்ரு இல்லையா, 16 லிட்ரு வரைக்கும் இருக்குது அதில் காமிக்கிறாங்க. ஆனால் அது சும்மான்றாங்க. 9 தாங்க பிடிக்கும். ஆனால் லிட்ரு அதிகமாக தான். 9 லிட்ரு எந்த மூலிக்கிறா பார்த்தோம்? வாரண்டி 5 வருஷம் வாரண்டியா. 2 இயர்ஸ் வாரண்டி தருவாங்க. காசு கம்மியாகுமா உங்களுக்கு? இப்போ 17,500 சொல்கிறாங்கல்ல, 2 இயர்ஸ் வாரண்டினாக்கா காசை குறைச்சிப்பாங்களாம். 3 இயர்ஸ் வாரண்டினா இந்த காசம். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க. நான் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் தான். இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், 28ஆம் தேதி தான் வருதான். எதுக்குன்னா ரீல்ஸுக்கு தான், ரீல்ஸுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஈஸியாக முடியும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டெப்பு ரெடி பண்ணணும்னு அவசியமாக இருக்காது. சும்மா கண்ணாடி இருந்தால் போதும், சும்மா நின்றுக்கிட்டே ஏதோ ஒரு ஃபுல் வியூவை காமிச்சு ஒரு ரீல்ஸ் போட வசதியாக இருக்குமேன்ட்டு எங்கே அதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சைட் டேபிள் ஒன்று ஆர்டர் பண்ணிக்க, எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்க. நான் சோஃபா ஆர்டர் பண்ணல, அது நாளைக்கு நாளன்னைக்கு தான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு இருக்காங்க. இன்னைக்கு வரல, நாளைக்கு தான். வந்ததுக்கப்புறம் நான் இதில் லைவில் காமிக்கிறேன், பார்த்து சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. இந்த ரேட்டு ஒருத்தான்னு சொல்லுங்கள். வாட்டர் மற்றும் குடிப்பவர்கள் சில சமயம் வந்து எது எலக்ட்ராலைட்டு கலந்து குடிப்பது உடம்புக்கு நல்லது. ஓஹோ, விலை நான் வந்துட்டோம், 28ஆம் தேதி தான் வரும்னு இருக்குது. அது வரைக்கும் என்ன இப்போ கண்ணாடியே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து குட்டி கண்ணாடி, இது 50 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு போன வருஷத்தில் வாங்கினேன் இந்த கண்ணாடி. சும்மா இதிலே தான் நான் முகத்தை பார்த்து பார்த்து பண்ணிக்கிறேன். ஒன்றுமே ஃபுல் வியூவில் எப்படி இருக்குது நம்ம கட்டுற சாரினே தெரியவே மாட்டேங்குது.
ஆர்டர் பண்ணிட்டேன், 2 ஆர்டர் பண்ணிட்டேன். நானும் 5-6 நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இந்நேரம் ஆர்டர் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி வந்திருக்கும். இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்வல எந்த சத்தும் இருக்காதா? ஓஆர்எஸ் பவுடர் அது எதுக்கு? அது வயிற்றால போகிறவங்க குடிக்கிறதாச்சே சத்துக்கு. செல்வம் தலை கலைஞ்சிருக்கு, என்ன விஷயம்? டேய் பூமுட்டை குப்பன்ஸ், ஏன்டா என்னைய வெறியேற்றுறீங்க? தலை கலைஞ்சா இருக்குது. தலை கலைஞ்சிருந்தாலே விஷயந்தான் அர்த்தமா?